புதுச்சேரிக்கு முழுமையான மாநில அந்தஸ்து வழங்க வேணும் அப்படின்னு புதுச்சேரி மண்ணில் நின்று தாவேகாவுடைய தலைவரான திரு விஜய் அவர்கள் போர் முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார். நண்பர்களே, பாண்டிச்சேரிக்கு முழுமையான ஸ்டேட்ஹுட் வழங்கணும் அப்படின்னு அந்த பாண்டிச்சேரியுடைய ஸ்டேட் அசம்பிளிலேயே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறாரு. இது போக நேற்று பாண்டிச்சேரியில நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பல விஷயங்களை பேசியிருக்கிறார். நண்பர்களே, மிக முக்கியமாக ஒரு கட்டத்தில் அவர் புதுச்சேரி அரசாங்கத்தை பாராட்டி இருக்கிறாரு. தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கின விஷயத்துல புதுச்சேரி அரசை பாராட்டி இருக்கிறார். நண்பர்களே, அந்த புதுச்சேரி அரசுல பாஜகவும் கூட்டணியில இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டாரோ என்னமோ தெரியல. ஏன்னா அதற்கு பிறகு வழக்கம் போல திமுகவை கடுமையாக சாட ஆரம்பிச்ச திரு விஜய் அவர்கள் பாஜகவையும் சேர்த்து சாடி இருக்கிறாரு. அவர் எந்த டைரக்ஷன்ல போக போறாரு அப்படின்னு இன்னும் ஒரு தெளிவான பார்வை கிடைக்கவில்லை அப்படிங்கிறதா உண்மை. அடுத்து வருகிற பொதுக்கூட்டங்கள்லயாவது அவர் பேசும்போது அவர் திமுகவை எதிர்க்கிறாரு சரி, ஆனால் திமுகவை வீழ்த்த வேணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழியான அதிமுக பாஜக கூட்டணியில இவர் சேரணும் அப்படிங்கிறதை உணர்கிறாரா, அல்லது திமுகவுடைய மைனாரிட்டி ஓட்டுகளை பிரிக்கிறது மட்டும்தான் தன்னுடைய குறிக்கோளாக அவர் கொல்ல போறாரா அப்படிங்கிறது தெளிவாகும். நண்பர்களே, விஜய் அவர்கள் தனித்து நின்னார்னா அவர் தனியாக ஜெயிச்சு தமிழகத்துல ஆட்சி அமைக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நண்பர்களே.